வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அரசு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து 38 மாவட்டத்தில் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அறிவிப்பாங்க. இப்போ அறிவித்த மாதிரியே 38 மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுடைய மாவட்டத்திலே அரசு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா உடனடியாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணணும், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் எந்த கவரில் என்னென்ன அட்டஸ்டேட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும், ஜெராக்ஸ் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை கிடைக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை நான் ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட ஃபார்ம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், நோட்டிஃபிகேஷனும் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்மும் அதில் ஒன்றாவே வந்து இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஃபில் பண்ணுறப்ப எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. அதாவது கருப்பு கலர் ப்ளூ கலர் பெனில் தான் வந்து பார்த்தீங்க மைய யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் ப்ளூ பெனில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் சைடில் உங்களுடைய புகைப்படம், அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி உங்களுடைய கையொப்பம், அதாவது அட்டஸ்டேட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி விண்ணப்பதாரரின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று ஃபில் பண்ணோம். ரெண்டாவது தந்தை கணவர் பெயர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயர் தான் நீங்கள் வந்து அங்கே போட்டாங்கணும். பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி, என்ன சர்டிஃபிகேட்டு, ஸ்கூலில் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தது, பள்ளி சான்றிதழ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மதம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து எதுவோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். அது வந்து உட்பிரிவு கேட்டிருக்காங்க. வகுப்பு மற்றும் உட்பிரிவு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை ஜாதி சான்றிதழில் பார்த்தாவே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க, 10ஆவதா 12ஆவதா டிகிரியா டிப்ளமோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். நிலையான முகவரி, கைபேசி எண். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு பதிஞ்சிருப்பீங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து இருப்பிட சான்றிதழ், ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஏதாச்சும் பணிபுரியுறதுனால கேட்டிருக்காங்க. ஆம்னு போட்டு அதுக்குள்ள சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரன் கையொப்பம் நாள் போடணும். அதாவது இன்னைக்கு நாள் போடுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் போட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணணும். இதை வந்து ப்ரொசீஜரு. இதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டம் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு 1 by 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தில் டெம்பரவரி வேலையா இல்லை பர்மனெண்ட் வேலைங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க ஒரு பர்மனெண்ட் வேலை வாய்ப்பு தான். இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இப்போ ஃப்ரீஃபாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தேர்ச்சி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா SC ST DW வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் 18 வயது முதல் 37 வயது வரை விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. BC MBC BCM விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 34 வயது வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 32 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு ஸ்டார்டிங்கு 15,700 ரூபாய் ஸ்டார்டிங்கு, எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58,100 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலையாக தராங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நிலை 3ஆம் நிலை மொத்தம் ஒரு 6 நிலை இருக்குது. அதில் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை, நேர்காணல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடைபெறும். அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடன் டெஸ்ட், அதாவது சீக்கிரமாக ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சு முடிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சடன் டெஸ்ட்டு. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்டர்வியூலாம் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கேள்விகளை சின்ன டிப்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்களே, அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
விண்ணப்ப கட்டணம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன்ல, நீ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.